டிவியினுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் டிவியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் டிவியினுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் உண்மையான பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் இதனுடைய தலைவர் மொத்தம் வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். இது நம்முடைய 7வது வீடியோ ஆகும். மொத்தம் 48 வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இந்த 48 வீடியோவும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 48 வீடியோவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிலைகள் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம போன வீடியோ வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சங்கங்கள் வந்து பதிவு கேட்கிறாங்க. நான் நேற்றே சொன்னேன், அந்த 3 கேட்டகரியில உள்ளவங்களையும் இணைச்சிக்கிட்டு எங்களுக்கு பதிவு கொடுங்கன்னு அரசாங்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த பதிவுக்கான பின்னடைவுக்கான காரணம். ஏன்னா 3 பேரும் வேற வேற அமைப்புல இருக்கும், அதாவது வேற வேற சூழல்ல இருக்கும். விஷயம் தெரிஞ்சே நிறைய பேர் அவங்க ஒரு கேட்டகரியில இருக்காங்க. அப்புறம் ஆங்கில மருத்துவம் பார்க்கறவங்க ஒரு கேட்டகரியில இருக்காங்க. பாரம்பரிய மருத்துவம் சொல்லிட்டு ஆங்கில மருத்துவம் பார்க்கறவங்க இருக்காங்க. பரம்பரையா ஏதோ சிம்பிளா மருந்து கொடுத்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணுவேங்கிற மாதிரி நம்ம சொல்றது முதல்ல இதுக்கு ஒரு பின்னடைவு. அது எந்த மாற்றமும் கிடையாது. சரி, 1971 RIMP கொடுத்தாங்க, ரிஜிஸ்டர்ட் இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஷனர். அப்ப தேர்வு வச்சு கொடுத்தாங்க. தேர்வு வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. தேர்வு வச்சு கொடுத்தாங்க. அப்ப சில பாரம்பரியமா மருத்துவத்திற்கும் நிறைய பேர் தேர்வு எழுதி வாங்கினாங்க. நிறைய பேர் அன்னைக்கு விழிப்புணர்ச்சி இல்லாதனால தேர்வு எழுதல, போகல. அந்த மாதிரி பரம்பரையில உள்ளவங்களும் இருக்காங்க. அப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணி RIMP வாங்காம மருந்து நம்ம அதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு அப்ப கொடுத்துக்கிட்டு சூழ்நிலை இருந்துச்சு, கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான அமைப்புல இருந்தாங்க. அடுத்து 97 சித்த மருத்துவ மன்றம் அமைச்ச போது எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டாங்க. 97 வந்து ஆவணங்களின் அடிப்படையில அரசு கொடுத்துருச்சு. எக்ஸாம் வச்சுச்சா? யாராவது எக்ஸாம் எழுதினாங்களா? இல்ல. அப்ப தேர்வு வச்சு கொடுத்தாங்க. 97 தேர்வு வைக்கணும். சரி, இப்ப எதுனாலும் சரி, இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கோம். ஒரு உதாரணத்துக்கு வியாபாரம் எடுத்துக்கோம். வியாபார நிறுவனங்கள் பதிவு அப்படின்னு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. என்ன வச்சிருக்காங்க? பப்ளிக் லிமிடெட் இருக்கு, பெரிய கம்பெனிகள். நம்ம இது அம்பானி கம்பெனி, ஒரு அதானி கம்பெனி, டாடா கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்காங்க இல்லையா? பப்ளிக் லிமிடெட்னு சொல்றது. அடுத்து பிரைவேட் லிமிடெட்னு ஒரு ஜிஎஸ்எம் வந்து பிசினஸ் வச்சிருக்காங்க, பிரைவேட் லிமிடெட். அடுத்து சின்ன நிறுவனங்கள், ப்ராப்பரேட்டர்ஷிப் நிறுவனங்கள் இருக்கு. அடுத்து இன்னொன்னு என்ன இருக்கு? பார்ட்னர்ஷிப் இருக்கு. ரைட்டு. இது போக சிறு குறு தொழில் அப்படின்னு வருது. இப்ப டிமார்ட் இருக்கு. டிமார்ட்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்களையும் வச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய நிறுவனம். அவரும் மளிகை ஜாமான் தான் விற்கிறாரு. எங்க ஊர் சந்தையில போய் வாரம் கடையில போறோம், அவரும் மளிகை ஜாமான் தான் விற்கிறாரு. இவருடைய லைசன்ஸ் அவருடைய லைசன்ஸ் ஒரே லைசன்ஸ் ஆகுமா? ஆகவே ஆகாது, கண்டிப்பா ஆகாது. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தான் அந்த மாதிரி. இப்ப அரசாங்கம் தெளிவா தானே சொல்லுது. என்ன சொல்லுது? பட்டாதாரி மருத்துவர்கள் மருத்துவ கவுன்சில் பதிவு செய்யப்படுவார்கள் சொல்லுது. சரி, ரைட்டு. அப்ப இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு கேட்குது. அப்ப அந்த தகுதிகள் இருந்தா தானே அந்த பதிவை பண்ண முடியும். நம்ம இல்லாட்டி பண்ண முடியாது இல்லையா? இப்ப பாரம்பரிய மருத்துவர்களுக்கு ஆயுஷ் அமைச்சகம் உங்களுக்கு அங்கீகாரத்துக்கு என்னென்ன வேணும்னு கேட்குது. அது இருந்தா நீங்க பண்ணலாம்னு சொல்லுது. அப்ப நீங்க அதை பண்ணிட வேண்டியதானே? அதை பண்றதுக்கு என்ன தயக்கம்? அப்ப ஒவ்வொன்று அதே மாதிரி இந்த சட்டங்கள் மாறுது இல்லையா? இப்ப 2020 மருத்துவ ஆணைய சட்டம் இப்ப அமுல்ல இருக்கு. 2020 இருந்து 20க்கு பின்னாடி உள்ள இந்த 6 ஆண்டுகள், இப்ப 2026 6 வருஷம் இது அமல்ல இருக்கு. அப்ப பழைய சட்டங்கள் அது காலாவதி ஆயிடுச்சு. அந்த சட்டப்படி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறது தவறு. இப்ப இது பிசினஸ்க்கு ஒரு பிசினஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். முன்னாடி ஆர்சின்னு வச்சிருந்தாங்க. வியாபாரிகள் ஆர்சி எடுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள பிசினஸ் பண்ணா ஒரு ஆர்சி, அதர் ஸ்டேட் பண்ணா இன்னொரு ஆர்சி. அந்த 2 ஆர்சி வரும். அதர் ஸ்டேட், அதாவது இங்க இருந்து ஆந்திராவுக்கு ஒரு பொருள் அனுப்புறாரு, ஆந்திரால ஒரு பொருளை வாங்குறாருன்னா அதுக்கு ஒரு ஆர்சி வாங்கணும், இதுக்கு ஒரு ஆர்சி வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஆர்சி டின் நம்பர்னு மாத்தினாங்க அடுத்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் இப்ப ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்களா? ஜிஎஸ்டி 20 லட்சம் ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்ணா ஜிஎஸ்டி கட்டாயம் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒருத்தர் நம்ம ஊர்ல காய் கடை வச்சிருப்பாரு, ஒரு தக்காளி கடை வச்சிருப்பாரு. இவரும் வியாபாரி தான்.
அவரும் வியாபாரி தான். அவர் ஜிஎஸ்டி வாங்கியிருக்காரு, அவரும் வியாபாரி தான், இவரு வியாபாரி தான். இப்ப இவரும் ஜிஎஸ்டி வாங்கணும்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. இவருக்கு என்ன எம்எஸ்எம்இ குறுந்தொழில் சான்று இருந்தா போதும். சரி, உணவுப் பொருள் பண்றாரு, இட்லி கடை, ரோட்ல இட்லி கடை போட்டுருக்காரு, அவர் எஃப்எஸ்எஸ்சி வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி அரசு நிர்ணயம் பண்ணிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அந்த நிர்ணயம் என்னங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பாரம்பரிய மருத்துவர்கள் நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு, நம்ம என்ன செய்யறோம், இத யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணும், கண்டிப்பா யோசிக்கணும். இப்ப நான் பாரம்பரிய மருத்துவர்களை நான் மட்டமாவெல்லாம் சொல்லல. சில பேர் அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, என்ன நீங்க மட்டமா பேசுங்க? மட்டமாவே நான் சொல்லல. அவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்லல. அவங்கவுங்களுக்கு உள்ள திறமைகள் அவங்கவுங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப நேற்றே நம்ம இந்த பாரம்பரிய மருத்துவர்கள்ல 3 கேட்டகரி நான் சொல்லிட்டேன். போன வீடியோ பாருங்க, சொல்லியிருக்கேன். முதல் தரம் ஒரு இது, இப்ப 3ஆம் தரம், 2ஆம் தரம் மக்களை பத்தி மட்டும்தான் இப்ப நம்ம பேசுவோம். இவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம அங்கீகாரத்தை பத்தியே நம்ம இந்த அமைப்பு, அதாவது ட்ரெடிஷனல் வைத்தியர்கள் அலைன்ஸ்ங்கிற அமைப்பு, இந்த நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியர்கள் நான் சொன்ன அந்த செகண்ட்ல வராங்க இல்லையா, இவங்களுக்கான அங்கீகாரம், ஆயுஷுடைய அங்கீகாரத்துக்காகத்தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். ஆயுஷுடைய அங்கீகாரத்துக்கு அப்புறம், ஆயுஷுடைய அங்கீகாரத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னா தமிழக அரசிட்ட நம்ம இவங்களுக்குன்னு தனியா ஒரு கவுன்சில் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கு போதுமான எண்ணிக்கை வேணும் இல்லையா? இப்பெல்லாம் ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க. ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருந்தா ஒரு கவுன்சில் ஓபன் பண்ணுங்க, இவங்களுக்கு தனியா ஒரு கவுன்சில் போடுங்க, நம்ம கேட்கலாம். கேட்கறதுக்கான உரிமைகள் நமக்கு இருக்குது. அரசு செஞ்சு பரிசீலனை பண்ணி செஞ்சு தரக்கூடியது இருக்குது. சரி, இப்ப நான் நேரத்தே சொன்னேன், சங்கங்கள்லாம் காசு வாங்கிட்டு கேட்கறவங்களுக்கு எல்லாம் அவங்க உறுப்பினர் சான்று கொடுத்துறாங்க. அப்ப எப்படி சங்கங்களை அரசு நம்ப முடியும் சொல்லுங்க? எல்லா சங்கமும் என்ன பண்ணுது? ஆனா ஆயுள் சந்தா கொடுத்தா அவருக்கு உடனே சான்று. இதுல சங்கங்களே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு, அவரு மாநாடு நடத்துவாரு, அரசுக்கு கோரிக்கை வைப்பாரு, போய் மனு கொடுப்பாரு. சிலர் போராட்டம் பண்ணுவாரு, எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, நான் போராட்டம் பண்றேன், ஆர்ப்பாட்டம் பண்றேன், பதிவு கொடுங்க, நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன். சில பேர் வருவாரு, வாரம் உட்காருவாரு, சங்க கூட்டம் போடுவாரு, டீ போண்டா சாப்பிடுவாரு, அந்த மருந்து இந்த மருந்துன்னு பேசிட்டு போவாரு. இன்னும் சில சங்கங்கள் மாசத்துக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க, இந்த மருந்து அப்படி கொடுங்க, அந்த மருந்து இப்படி கொடுங்க, இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம் அப்படின்னு போயிடுவாரு. சரி, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் கூட சொல்லி இதை கேட்டு போய் என்ன செய்யப்படுறாரு? நோயாளி இவர்கிட்ட வாங்கணும்ல, அந்த சிகிச்சை கொடுக்கணும்ல. சரி, இப்ப நம்ம பாரம்பரிய அங்கீகாரம் தரக்கூடியவங்களை பத்தி நம்ம பார்ப்போம். அவங்க 2 பேரையும் விட்டுருவோம். அதாவது பெரிய அளவுல பண்ணக்கூடிய சுண்ணம், பஸ்மம், செந்தூரம், அந்த பெரிய சித்தர்களை நம்ம விட்டுருவோம். ஆங்கில அளவுரி மருந்து பண்றவங்களையும் நம்ம விட்டுருவோம். அவங்க 2 பேர்த்தையும் விட்டுருவோம். இப்ப நம்ம கேட்டகுரிக்குள்ள வரக்கூடியவங்களை மட்டும் பார்ப்போம். அந்த 5 பிரிவு சொல்றவங்களே இவங்களுக்குள்ள வர்றவங்களை மட்டும் பார்ப்போம். இப்ப எலும்பு முறிவு பாக்குறாரு, எண்ணெயை போடுவாரு, தடவுவாரு, பார்ப்பாரு, கண்டுபிடிப்பாரு. இப்ப எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் 50 வருஷத்துக்குள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி காலங்கள்ல இவங்க தடவி அந்த எலும்புல 3 வகை இருக்கு. ஒண்ணு எலும்பு ஒடிகிறது, ஒண்ணு எலும்பு முறிகிறது, இன்னொன்னு எலும்பு சிதைவு, அதாவது நொறுங்கிடும். இந்த 3 கேட்டகரி இருக்கும். இந்த 3 கேட்டகரிலாம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை பாக்குறாங்க. இப்ப முடியாததை மருத்துவமனைக்கு ஆக்குறாங்க. இப்ப நோயாளிகளே அவேர்னஸ் இருக்காங்க. அது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்களே போய் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. முன்னாடி சாதா எக்ஸ்ரே, இப்ப டிஜிட்டல் எக்ஸ்ரே வந்துருச்சு, மிக தெளிவா காமிக்குது. பாத்துறாங்களா? பார்த்து இவங்க கட்டு போட்டுட்டாங்க. சரி, இப்ப இவங்களுக்கு எதுக்கு மருந்து? இவங்க எதுங்க மருந்து எங்க கொடுக்க போறாங்க? கட்டு போட போறாங்க, அவ்வளவுதானே. மஞ்சக்காமலைக்கு அவங்க ரெகுலரா பரம்பரையா கொடுக்கறத கொடுக்க போறாங்க. அடுத்து விஷைகளுக்கு கொடுக்குறவங்க பரம்பரையா கொடுக்க போறாங்க. முதலுதவி பண்ண போறாங்க. முடியலையா ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட போறாங்க. நம்ம குரூப்ல இதுதான் நடக்குது. இது ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சரியா இல்லையா ஆஸ்பத்திரிக்கு போங்க, மருத்துவமனைக்கு போங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது கொஞ்சம் வசதி கம்மியான ஆளா அரசு மருத்துவமனைக்கு போங்க, கொஞ்சம் வசதியான ஆளா இந்த காப்பீடு அட்டையில ஆபரேஷன் பண்றதுக்கு போனாங்கன்னா ஒரு அமௌண்ட் இவங்க கட்டுவாங்க, அங்க ஒரு அமௌண்ட் செலவு வச்சுதான் கட்டிடுவாங்க, முடிச்சு. இன்னும் நிறைய காசு இருக்கா? பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல, அப்போலோ மாதிரி மருத்துவமனைகள்ல அவங்க போய் பெரிய அளவுல சிகிச்சை எடுத்துக்கிறாங்க மக்கள். இப்ப நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா 90% ஏழைகள், 10% நடுத்தரவாதிகள் வர்றாங்க. சரிங்களா? இவங்கதான் இப்ப நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. இவங்கதான் வர்றாங்க. பெரிய 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 வசதியானவங்க எல்லாம் இந்த பாரம்பரிய மருத்துவத்து பக்கம்
அதிகமா வர்ற மாதிரி கிடையாது. ஒரு சிலர் நம்பிக்கை உள்ளவங்க வருவாங்க, ஆனா அதிகமான பேர் வர்றதில்லை. எல்லாமே ஏழைகள் தான் வர்றாங்க. இப்ப இப்ப நம்ம கிட்ட என்னென்ன தகுதிகள் இருக்கு, நம்மகிட்ட என்னென்ன தகுதி குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோவில், இது 7வது வீடியோ 8வது வீடியோவில் நம்ம பேசுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த நான் சொன்ன இந்த கேட்டகரியில உள்ளவங்க, உங்களுக்கு அரசு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய அமைப்புல நீங்க உறுப்பினர் ஆகணும். உறுப்பினர் கட்டணம் எதுவுமே கிடையாது. ஃபார்மை ஃபில்அப் பண்றீங்க, ஒரு போட்டோ ஒட்டுறீங்க, சைன் பண்றீங்க, எங்க அலுவலகத்துக்கு நீங்க ஃபார்ம் அமைச்சிருங்க, உங்களுக்கு உறுப்பினர் எண் கொடுத்துடலாம். அடுத்து அது அரசுல நீங்க அங்கீகாரம் வாங்குறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்தந்த தகுதி அடிப்படையில் நீங்க இருந்தீங்கன்னா அரசு உங்களுக்கு அங்கீகாரத்தை ஆயுஷ் அமைச்சகம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? இந்த இந்த அமைப்புல சேர்றதுக்கு எந்த விதமான உறுப்பினர் கட்டணமும் இல்லை. இது வார சந்தா கிடையாது, மாத சந்தா இல்லை, ஆண்டு சந்தா இல்லை, ஆயுள் சந்தா இல்லை, எந்த செலவும் கிடையாது. நீங்க உறுப்பினர் ஆகிறது மட்டும்தான். அதனால விரைவில் ஆகுங்கள். மறக்காம நம்முடைய இதை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மற்ற வயதுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை போட்டுக்கோங்க. அடுத்து நீங்க இந்த உறுப்பினராக விரைவில் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.